அப்புறம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? வண்டியோட லுக்கு பார்த்தீங்களா? அடுத்த இதுக்கு மாற்றியாச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி என்னென்ன அக்சசரிஸ் எங்கே ஆர்டர் போட்டு வாங்கினேன், எவ்வளோ ரேட் ஆச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னோட சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே நண்பர்களே, நான் பார்த்தீங்கன்னா கைபர் மோட்டோ அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த விண்ட்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்காக வந்து நான் வந்து 3 மந்த்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நிப்பாட்டிட்டாங்க, சோல்ட் அவுட்னு வந்துருச்சு வெப்சைட்டில். ஸோ அவங்கள வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எனக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி இதை ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து அதிகம் அப்படின்னு நான் நினச்சேன், பார்த்தா வெறும் 300 தான். ஸோ அது இப்போ ஆர்டர் போட்டு வாங்கிட்டு ப்ளஸ் நம்ம ஆர்டர் போட்டு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் கையில் வருது. ப்ளஸ் இந்த விண்ட்ஷீல்டு வைக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 4 மந்த் பேக் பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட் வந்து செட் பண்ணியிருந்தேன். இந்த ஃபாக் லைட் வந்து மாட்டியிருந்தேன். அப்போ மாட்டும் போது இங்கே சென்டரில் வந்து கிளாம்பெல்லாம் அதிகமாக கொடுத்து மாட்டியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா டோட்டலாக இப்போ நான் இந்த விண்ட்ஷீல்டு எனக்கு வேணும், நான் லாங்கு போகிறதுக்கு நான் அடிக்கடி லாங்கு போவேன். ஸோ விண்ட் பிளாஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, கண்ணா பின்னான்னு அடிக்குது மூஞ்சி கிஞ்சலாம். ஏன்னா இது வந்து நேக்கடு வண்டி, இது வந்து ஸ்போர்ட்ஸ் வண்டி கிடையாது. இதுக்கு முன்னாடி RC 200 வச்சிருந்தேன், அது வந்து ஸ்போர்ட்ஸ் வண்டி. டோட்டலாக எனக்கு வந்து ஆப்போசிட்ல காற்றே அடிக்காது, இது வந்து கண்ணாமண்ணான்னு அடிக்குது காற்று. ஆனால் ஓட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது, நமக்கு சீட்டிங் பொசிஷன் மற்ற எல்லாமே ஓகே. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த விண்ட் பிளாஸ்ட்டை கொஞ்சம் குறைக்கலாமன்றதுக்காக தான் இந்த விண்ட்ஷீல்டு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் இதை பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இந்த ஃபாக் லைட்டை தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதாகிப்போச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், மோட்டோ டார்க்கில் இந்த ஃபாக் லைட்டு ஸ்டாண்ட் ஆர்டர் போட்டு இதையும் சேர்த்து ஸ்டாண்ட் ஆர்டர் போட்டு, ஸோ இந்த ஃபாக் லைட்டு ஸ்டாண்டையும் ஆர்டர் போட்டுட்டு முதல்ல இதை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த விண்ட்ஷீல்டை செட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி உங்கள் வண்டிக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா லுக்கு நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது மட்டுமே வெறும் 300 தான். ப்ளஸ் இதை மாட்டுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாண்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா 1400 கிட்ட வருது. ஸோ அதனால் வந்து அதுக்கு மேலே வந்து மொபைல் மவுண்ட்டு ஃப்ரண்ட்டில் இங்கேயே நான் வந்து மொபைல் மவுண்ட் வச்சுட்டேன். ஸோ இந்த விண்ட்ஷீல்டு வந்து அதை மறைச்சிடறதுனால ஆப்போசிட்டில் அங்கேயிருந்து நின்று பார்க்கும்போது ஒரு மாதிரி அசிங்கமாக அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ எனக்கு வந்து இங்கே மொபைல் மவுண்ட் இங்கே வந்துடுறதுனால நான் வந்து ஃபோனை வந்து இந்த டிஸ்பிளேக்கு முன்னாடியே இங்கே வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு, இங்கே சைடில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு 1 இயராக நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சைடில் இதை வச்சு நான் யூஸ் பண்ணும்போது என்னன்னா, இப்படி ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்படி கீழே இப்படி குனிஞ்சு பார்க்கணும், இப்படி குனிஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து பைபாஸில் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன நடக்கும்னா லோக்கலில் இப்படி ஓட்டிகிட்டு இருக்கோம், டக்குன்னு இப்படி குனிஞ்சு இப்படி பண்ணுறதுக்குள்ளே எவனா குறுக்க வந்துடும், அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்காக தான் நம்ம வேறு என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது இந்த டிஸ்பிளேக்கு மேலேயே வச்சுக்கிட்டேன். நான் இப்போ எப்படி ஓட்டுறேன்னா இப்படி ஓட்டுறேன், கண்ணு மட்டும் இப்படி பார்க்குறேன், ஜஸ்ட்டு கண்ணு மட்டும் தான் இப்படி பார்க்குறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் அந்த மொபைல் மவுண்ட் வந்து இங்கே வைக்கிறனால டபுள் டிஸ்பிளே வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு லுக்கு நல்லாவே இல்லை. ஸோ அப்போ தான் வந்து இதை ஐடியா பண்ணி இந்த விண்ட்ஸ்க்ரீனை வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்தா டச் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ 2026 வந்து என்னோட பைக்கு லியோ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே லுக்கை மாற்றிட்டேன். என் பைக்கோட லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதே மாதிரி நீங்கள் யாராவது அக்சசரிஸ் வாங்கி மாட்டிருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் உங்களோட ஃபீட்பேக்கையும் கீழே என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.